கைஸ் 2020ல ஒரு $300 மில்லியன் ஃபேக் சேல் நடந்திருக்குன்னு சொல்லி ஒருத்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அவரோட கம்பெனியை US ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து டீலிஸ்ட் பண்றாங்க. பேங்க்ஸ் கூட அவரோட பர்சனல் ஷேர்ஸை சீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ லிட்டரலா இவர்கிட்ட எதுவுமே இல்ல. He was by every definition அவரு finished. ஆனா அவர் பில்ட் பண்ண காஃபி செயின் சைனால மெக்டொனால்ட்ஸை விட அதிகமா ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. ஈவன் ஸ்டார்பக்ஸ் கொஞ்சம் மாசம் முன்னாடி 60% ஷேர்ஸை ஒரு பிரைவேட் ஈக்விட்டி கம்பெனிக்கு செல் பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்க இவங்க தனியா காம்பீட் பண்ண முடியாம. இது ஒண்ணு ரிடம்ஷன் ஸ்டோரி கிடையாது யூடியூப் தம்ப்நெயிலுக்காக. இது பிசினஸ் மாடல் ஸ்டோரி. கைஸ், காஃபிய ஒரு பிவரேஜா பார்க்காம ஒரு லாஜிஸ்டிக்ஸா பார்த்தா எப்படி இருக்கும்ன்றதுதான் இந்த வீடியோ. லூஸ் என்சியோ ஒரு காஃபி பேக்ரவுண்ட்ல இருந்தெல்லாம் வரல. இவரோட பிசினஸ் வந்து கார் ரெண்டல் பிசினஸ். இவரு 2017ல ஸ்டார்பக்ஸ பார்க்கும்போது தேர்ட் பிளேஸா தெரியல. இவருக்கு ஒரு அண்டர் ஆப்டிமைஸ்ட் லாஜிஸ்டிக்ஸா தான் தெரிஞ்சது. ஸ்டார்பக்ஸோட மாடல் வந்து கஸ்டமரை வாக்இன் பண்ண வச்சு கியூல நிக்க வச்சு பிரீமியம் பே பண்ணி சீட்ல உட்கார வைக்கிறது. ஆனா இவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வந்தது. ஏன் நம்ம காஃபிய ஒரு லாஜிஸ்டிக்ஸா ட்ரீட் பண்ணி ஸ்டோரை ஒரு பிக்கப் பாயிண்டா ட்ரீட் பண்ணா எப்படி இருக்குன்றது. இந்த சிங்கிள் ரீஃப்ரேம் தான் காஃபி வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ், நாட் ஹாஸ்பிட்டாலிட்டி. இனி வரப்போற எல்லா விஷயத்துக்கும் இதுதான் வெதை. ஸ்டார்பக்ஸ் எப்படி சைனாவை வின் பண்ணாங்க? ஸ்டார்பக்ஸ் சும்மா அன்பிரிப்பேர்டாலாம் சைனாக்குள்ள வரல. இவங்க 1999ல ஃபர்ஸ்ட் ஸ்டோரை ஓபன் பண்ணாங்க. 2 டிகேட்ஸா இவங்க இந்த பிசினஸ்ல டாமினேட் பண்ணாங்க. ஸ்டார்பக்ஸோட பிசினஸ் பிட்ச் வந்து காஃபியை பத்தி இல்ல, செல்லிங் அஸ்பைரேஷனல் வெஸ்டர்ன் தேர்ட் பிளேஸ் டு எ ஃபாஸ்ட் அர்பன் மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸோட ஸ்டேட்டஸ் சிம்பிளா இருக்குன்னு பிட்ச் பண்ணாங்க. சைனா தான் ஸ்டார்பக்ஸோட செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் வேர்ல்ட் வைட்ல. ஸ்டார்பக்ஸ் எப்படி ஒரு டீ ட்ரிங்கிங் நேஷனை கேப்சர் பண்ணாங்க? ஆல்மோஸ்ட் சைனால நோ காஃபி ட்ரிங்கிங் கல்ச்சர். thousands ஆஃப் இயரா டீ ட்ரிங்கிங் கல்ச்சர் தான் இருக்கு. ஏர்லி 2000ஸ்ல 4 to 6 கப்ஸ் ஆஃப் காஃபி பர் இயருக்கு கன்சம்ஷன் இருந்தது சைனால. ஸ்டார்பக்ஸ் ஒரு காம்படேட்டிவான காஃபி மார்க்கெட்டுக்குள்ள இறங்கல. ஒரு இல்லாத ஒரு ஹேபிட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. ஸ்டார்பக்ஸ் காஃபி டேஸ்ட கூட செல் பண்ணல, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா தான் செல் பண்ணாங்க. இவங்களோட இந்த அஸ்பிரேஷன் ஸ்ட்ராட்டஜி சைனாக்குள்ள ஸ்லோவா ஒர்க் ஆச்சு. காஃபி ட்ரிங்கிங் கல்ச்சரும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சு சைனால. காஃபி ட்ரிங்கிங் கல்ச்சரை ஃபாஸ்ட் ஆக்கி ஹேபிட் ஆக்கி வின் பண்ணல ஸ்டார்பக்ஸ். இந்த அஸ்பைரேஷன் ஸ்டேட்டஸ கம்மி விலைக்கு விக்கிறதுக்கு யாரும் வரல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்டார்பக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, மார்க்கெட்டை கேப்சர் பண்ணாங்க. இந்த டைம்ல லக்கின் காஃபி உள்ள வராங்க. லக்கின் காஃபி ஸ்டார்பக்ஸ்க்கெல்லாம் காம்படிஷனா வருவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. லக்கின் காஃபியோட ஸ்ட்ரக்சரல் டிசைன் என்னன்னா 100% ஆப் ஒன்லி ஆர்டரிங், நோ கேஷியர், நோ மெனு, நோ கேஷ். நீங்க பேமெண்ட் எதுவா இருந்தாலும் ஆப் த்ரூ ஒன்லி தான். விச் மீன்ஸ் லக்கின் காஃபி கஸ்டமரோட டேட்டாவை கேப்சர் பண்றாங்க. இத ஸ்டார்பக்ஸ் பண்ணல. கஸ்டமரோட ஆர்டர் ஹிஸ்டரி, கஸ்டமரோட பிரைஸ் சென்சிட்டிவிட்டி, கஸ்டமர் என்ன பிளேவர் அதிகமா சூஸ் பண்றாங்க, கஸ்டமர் எந்த டைம்ல ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எல்லா கஸ்டமரோட பேட்டர்ன்ஸை டேட்டாவா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க லக்கின் காஃபி. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோர்ஸ் வந்து பிக்கப் இல்லைன்னா டெலிவரி கியாஸ்கா இருந்துச்சு. ஸ்டார்பக்ஸ் மாதிரி ஒரு பெரிய கெஃபே மாதிரி இல்ல. எல்லாமே ஸ்மால் சைஸ் ஸ்டோர்ஸ் ஸ்ட்ரீட்டோட கார்னர்ல இருந்துச்சு. மக்கள் யாரும் அங்க வந்து உட்காரணும்னு விரும்பல. நீங்க சேருக்கு பே பண்ணல, உங்க காஃபிக்கு தான் பே பண்றீங்க. மூணாவது ப்ரொமோஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணா கூப்பன், இந்த மாதிரி ரெஃபரல் பண்ணா டிஸ்கவுண்ட், ரைட் டிஸ்கவுண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு ஹெவியா ஸ்பெண்ட் பண்ணாங்க. மார்ஜினை லேட்டரா பாத்துக்கலாம்னு சொல்லி லக்கின் காஃபி 2018ல ஃபர்ஸ்ட் ஸ்டோரை ஓபன் பண்றாங்க. இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, பேர்லி 2 இயர்ஸ் கூட ஆகல, ஸ்டார்பக்ஸ் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க 4500 ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணி. கைஸ், இது எப்படி பாசிபிள்? 4500 ஸ்டோர்ஸ், அதுவும் லெஸ் தென் 2 இயர்ஸ்ல. எப்படின்னா, இது இவங்களோட 3 ஸ்ட்ராட்டஜிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா சீப் ரியல் எஸ்டேட். இப்போ ஸ்டார்பக்ஸோட கெஃபேல ஃபிராக்ஷன் சைஸ் தான் லக்கின் காஃபி. இன்டீரியர் டிசைன் எதுவும் பண்ண தேவையில்லை, சீப் ரெண்ட். செகண்ட், சென்ட்ரலைஸ்ட் ரோஸ்டிங் அண்ட் சப்ளை செயின். தேர்ட் என்னன்னா ஹைபிரிட் ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர். கோர் சிட்டிஸ் தான் இவங்க கம்பெனி ஓன்ட் ஸ்டோர்ஸ். ரிமைனிங் பிளேசஸ் எல்லாம் வந்து பிரான்சைஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் ரன் ஸ்டோர்ஸ் தான். இவங்க பிரான்சைஸ் வந்து ஸ்டோர்ஸ் பில்ட் அவுட்க்கு ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க. ரிமைனிங் எல்லாம் அந்த ஆப், பிராண்ட், சப்ளை செயின் இதெல்லாம் வந்து லக்கினோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இவங்களோட 1/3 ஆஃப் ஸ்டோர்ஸ் எல்லாமே பிரான்சைஸ் ரன், பார்ட்னர்ஷிப் ரன் ஸ்டோர்ஸ் தான். ஏன் இந்த மாடல்? ஓன் கேபிட்டல் மாடலை விட இந்த பிரான்சைஸ் ரன் மாடல்ல ஸ்டோர் கவுண்ட்டை ஃபாஸ்டா ஸ்கேல் பண்ண முடியும். யாரா இருந்தாலும் இப்படியே போயிட்டு இருக்க முடியாது இல்ல, ஒரு அடி விழுகல்ல. அந்த மாதிரிதான் இந்த லக்கின் காஃபிக்கும் ஒரு ஃபால் வந்துச்சு. 2020ல
மட்டி வாட்டர் ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. லக்கின் காஃபி ஃபேக் சேல்ஸ் அண்ட் டேட்டா ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு. ஆனா லக்கின் காஃபி இதை டினை பண்ணாங்க ஸ்டார்டிங்ல. 3 months லேட்டர் அவங்களோட ஓன் இன்வெஸ்டிகேஷன்ல அக்ரி பண்ணிருக்காங்க 300 million ஃபேக் சேல்ஸ் அண்ட் டேட்டா ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் லூ ஜென்சியோ சேர்மன்ஷிப்ல இருந்து வெளியே அனுப்புனாங்க. ஸ்டாக்ஸ் 80% ஃபால் ஆச்சு. 1 month கழிச்சு யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து இந்த கம்பெனியவே டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க. பேங்க்ஸ் இவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க லோனுக்காக. கைஸ், இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மிட் 2020ல ஒரு நியூ லீடர்ஷிப் இதை டேக் ஓவர் பண்ணி பிசினஸ் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி பேங்க்ரப்டசில இருந்து வெளியே வந்து 1.5 yearsலயே ப்ராஃபிட் ஆயிட்டாங்க. இந்த நியூ லீடர்ஷிப்ல ஆபரேஷன் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது. ஸ்டோர் கவுண்ட் அதிகமா இருந்தா மட்டும் போதாது, ஸ்டோர் லெவல் ப்ராஃபிட்டபிலிட்டியும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. grow the store and grow the profit per store. இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கிற டிஸ்டிங்ஷன் தான் லக்கின் காஃபி கம்பேக்க ஹோல்ட் பண்ண வச்சது. லக்கின் காஃபியோட என்டையர் சிஸ்டமும் சென்ட்ரலைஸ்டு அண்ட் ஆப் பேஸ்டு தானே. அதனால இவங்க வீக்லி R&D பண்ணுவாங்க ஒரு புது ஃபிளேவர்ல ட்ரிங்க். அது சப்போஸ் நல்லா போச்சுன்னா ஸ்கேல் பண்றாங்க, இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி டெஸ்டிங் அதிகமா பண்றாங்க. இந்த அட்வான்டேஜ் ஸ்டார்பக்ஸ் கிட்ட இல்ல. லக்கின் ஒரு கொலாபரேஷன் ஈவெண்ட் கூட போனாங்க. மொட்டா என்ற ஒரு லிக்கர் சைனால பிரீமியம் அண்ட் ரேர் லிக்கர் இந்த ஆல்கஹால் இன்ஃபியூஸ்ட் ட்ரிங்கை லான்ச் பண்ணாங்க. 1 dayல 5.4 million கப்ஸ் சேல் ஆச்சு. இத பீப்புள் வந்து பிரீமியமா ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணாங்க, அதை ஷேர் பண்ணாங்க எல்லாத்துக்கிட்டையும். இது ஒரு மேசிவ் ஈவெண்ட். சைனாலேயே இது ஒரு ரெக்கார்ட் ஈவெண்ட் ஆச்சு லக்கின் காஃபிக்கு. எப்படி ஸ்டார்பக்ஸ் ஆக்சுவலி லாஸ்ட் ஆனாங்க. லக்கின் காஃபி ஹேஸ் மோர் தென் 33,000 ஸ்டோர்ஸ். அது மட்டும் இல்லாம 2,500 ஸ்டோர்ஸ் ஓபன் பண்றாங்க ஒரு குவார்டருக்கு 4 months. ஸ்டார்பக்ஸ் சைனால வெறும் 8,000 ஸ்டோர்ஸ் தான் இருக்கு. லக்கினோட ஆவரேஜ் காஃபியோட பிரைஸ் ஸ்டார்பக்ஸை விட 30% லெஸ். ஆக்சுவலி ஸ்டார்பக்ஸ் இவங்களோட 60% ஷேர்ஸ் ஒரு பிரைவேட் லோக்கல் ஈக்விட்டிக்கு சேல் பண்ணிட்டாங்க. இவங்கனால லக்கின் கம்பெனி கூட காம்பீட் பண்ண முடியல. ஸ்டார்பக்ஸோட பெட் வந்து 3rd place பிரீமியம் பிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த லக்கின் காஃபியோட பெட் வந்து சைனால டென்ஸ் பாப்புலேஷன், ஹை ரெண்ட், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டோன்ட் வாண்ட் 3rd place. எனக்கு காஃபி 3 minutesல வேணும், அதுவும் நான் யார்கிட்டயும் பேசாம ஆர்டர் பண்றேன் ஒரு ஆவரேஜ் பிரைஸ்ல. இந்த ஃபாஸ்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் தான் லக்கின் காஃபியை ஃபாஸ்டா ஸ்கேல் பண்ண வச்சது. கைஸ், இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். லூ ஜென்சியோ லக்கின் காஃபியை விட்டு வெளியே அனுப்பப்பட்டாரு இல்ல, அவரு வெளியே போய் நிறைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பிசினஸ், நூடுல்ஸ் செயின், இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நாம ஏன் இதையும் ட்ரை பண்ணோம், நம்மளோட தெரிஞ்ச காஃபி பிசினஸையே திரும்பவும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கோட்டி காஃபின்ற ஒரு காஃபி செயினை ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ லக்கின் காஃபிக்கும் ஸ்டார்பக்ஸுக்கும் காம்படிஷன் இல்ல, லக்கின் காஃபிக்கும் கோட்டி காஃபிக்கும் தான் காம்படிஷன். கம்பெனி விட்டு வெளியே போய் திரும்பவும் வந்து அவர் ஓனா கிரியேட் பண்ண விஷயத்து கூட திரும்பவும் அவரே காம்பீட் பண்ற விஷயம் வேற லெவல். இது மன்னிக்கிறதா திருந்துறதா இல்ல, இவர்கிட்ட ஒரு குவாலிட்டி இருந்திருக்கு. இந்த ஃபவுண்டர் who never stops. இந்த வீடியோல நம்மளோட டேக்அவே என்னன்னா, லக்கின் காஃபி மாடலோட காப்பி ஆல்ரெடி இங்க நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது ரியல் இன்சைட் இல்ல. இந்த கோ ஆப் ஃபர்ஸ்ட், ஸ்மால் ஸ்டோர்ஸ், இதெல்லாம் நிறைய இந்தியன் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் கம்பெனி ஆல்ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா அது டீப் லெசன் கிடையாது. ஒரு பாதியை தான் நம்ம இங்கிருந்து எடுத்திருக்கோம். இந்தியா ஆக்சுவலி அவங்கள விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கும். இந்த லக்கின் காஃபி இந்த கேஷ்லெஸ் ஆர்டரிங்க ஸ்கேல் பண்றதுக்கு முன்னாடி சைனீஸ் கஸ்டமர் இந்த ஆப்பை ட்ரஸ்ட் பண்றதுக்காக they spend years and millions of dollars to build this habit. ஆனா இந்தியாவில இந்த ஹேபிட்டை பில்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா யூபிஐ ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு அது ஃப்ரீ. இந்த அன்கிளைம்டு அட்வான்டேஜ நம்ம முழுசா இன்னும் பயன்படுத்தவே இல்லை. ஸ்டார்பக்ஸ் அவங்க காஃபி பண்றங்காட்டி தோக்கல, அவங்க தோத்தது இவ்வளோ பெரிய ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் ஃபாஸ்ட் பையிங் கண்ட்ரில இன்னுமே அந்த 3rd place சீட்டை தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. லக்கின் வின் பண்ணதுக்கு காரணம் மத்தவங்களை விட இவங்க கஸ்டமரை முன்னாடியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் ரைட் நவ் ஏதாவது பிசினஸ் பில்ட் பண்ணிட்டு இருந்தா உங்ககிட்ட இந்த கொஸ்டினை கேளுங்க. இது ஆக்சுவலி மேட்டர்ஸ். நீங்களும் இன்னமும் இந்த சீட்டை தான் செல் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல உங்க கஸ்டமர் என்ன வாங்கிட்டு இருக்காங்கன்றத ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்களா? இத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிசினஸ் நியூ வேலை பாக்குற மாதிரி ஹெல்ப் பண்ணியிருந்தா, இந்த லெசன் உங்களுக்கு வேல்யூவா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மார்ஜின் மேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். See you in the next video.